ராகவேந்தர், தற்பொழுது பெரம்பூரில் என்ஐஏ சோதனை நிறைவு பெற்றதாக கூறப்படுகிறது. என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இந்த குண்டுவெடிப்பிற்கு மூளையாக செயல்பட்ட ஜமேஷா முபின் காருக்குள்ளே இருந்தவாறு உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக அப்போது முதல் கட்டமாக ஒரு 6 பேரை கைது செய்திருந்தனர். அதனை அடுத்து மேலும் ஒரு 8 பேர் கைது செய்யப்பட்டு மொத்தம் 14 பேர் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கை தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த 14 பேரை அவ்வப்போது காவலை எடுத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவர்கள் விசாரணை நடத்திய அடிப்படையில் பல்வேறு தகவல்களை பெற்று தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ஏற்கனவே சோதனை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 27 இடங்களில் தற்போது சோதனையானது நடத்தி வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்தமட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை, மதுரை, தேனி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் திருவிக நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பெரம்பூர் தில்லைநகம் பிள்ளை 5வது தெருவில் வசித்து வருகிற முகமது பாஷா என்பவரிடம் இந்த சோதனையானது வீட்டில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 5 பேர் கொண்ட அதிகாரிகள் அவர்களிடம் சோதனையை செய்தனர். அப்போது வீட்டில் இருந்த முகமது பாஷாவிடம் என்ஐஏ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர். இவர் மனிதநேய மக்கள் கட்சியில் வடசென்னை மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கிறார். சோதனையின் முடிவில் அவரது செல்போன் மற்றும் சிம் கார்டுகள், ஆதார் கார்டு ஆகியவற்றை என்ஐஏ அதிகாரிகள் தங்கள் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றனர். மேலும் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகும் போது சம்மன் வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றனர். இது தொடர்பாக கிட்டத்தட்ட இந்த சோதனையானது இன்று மட்டும் 27 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்தி வருகின்றனர். இந்த கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக மட்டுமே இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை சென்னையில் மட்டும் இந்த முகமது பாஷாவுடன் நடைபெற்ற இந்த சோதனையில் மட்டும் செல்போன் மற்றும் ஒரு சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய மாலை அதன் முடிவுகள், அதாவது என்னென்ன கைப்பற்றப்பட்டது, இந்த கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக வேறு ஏதாவது கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்து ஒரு முழுமையான தகவலை இன்று மாலை தர இருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.